ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முதலமைச்சர் பதவி ஏற்பு விழாவுக்கு என்ன கூப்பிடவே இல்லை சங்கீதா சொன்ன அந்த பதிலால் எல்லாருமே அதிர்ந்து போயிட்டாங்க. என்னது விஜய் அவர்கள் உங்களை கூப்பிடலையா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக விஜய் அவர்கள் இருந்த பொழுது ஏகப்பட்ட பிரச்சனைகளை சமாளித்து தான் இப்போ முதலமைச்சர் பதவியை ஏற்றிருக்காரு. அண்ட் முதலமைச்சர் பதவி ஏற்ற உடனே அவர் நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மக்களும் நாம நம்பி ஓட்டு போட்டது வீணாகலை அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள அந்த தன்னம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. விஜய் அவர்கள் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த நிலையில முதலமைச்சர் பதவி ஏற்பு விழாவுக்கு அவரோட மனைவி வராது இப்போ வரைக்கும் மிகப்பெரிய விவாதமா போயிட்டு இருக்கு. சோசியல் மீடியால சம விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில சங்கீதா அவர்களை கூப்பிடவே இல்லைன்றதான் உண்மை அப்படின்ற ஒரு நியூஸ் இப்ப செம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அண்ட் அந்த பதவி ஏற்பு விழாவுக்கு த்ரிஷா அவர்கள் வந்தது மிகப்பெரிய ஹைலைட்டான விஷயமா இருந்தது. அண்ட் ரொம்ப விமர்சனங்களும் உள்ளாச்சு. சங்கீதாவே வரல, த்ரிஷா ஏன் இங்க வந்தாங்க, அப்போ வெளில நடக்கிற அந்த ரூமர் நியூஸ்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் அது த்ரிஷா கிட்டே நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க. கருப்பு படம் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சுட்டு த்ரிஷா அவர்கள் வெளில வந்தப்ப அங்க இருந்த நிறைய ரசிகர்கள் தளபதி விஜய் கேட்டதா சொல்லுங்க, தளபதி விஜய் பதவி ஏற்பு விழாவுக்கு நீங்க போனீங்க, சங்கீதா ஏன் வரல அப்படின்னு ஏகப்பட்ட பேர் அந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. இதுல கடுப்பான த்ரிஷா எதுவுமே பதில் சொல்லாம கார்ல வேகமா போயிட்டாங்களாம். அண்ட் ஆல்சோ சீக்கிரமே சங்கீதா அவர்கள் சென்னை வரத்தா இருக்காங்க. அண்ட் அவங்களோட டிவோர்ஸ் கேஸ் இப்ப ஜூன் மாசம் ஹியரிங் கோர்ட்ல நடக்க போகுது. அதனால அப்ப கண்டிப்பா வருவாங்க. அப்ப நிறைய மீடியா பீப்புள் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, நீங்க ஏன் முதலமைச்சர் பதவி ஏற்பு விழாவுக்கு வரல, இன்னும் முழுமையா உங்களுக்கு விவாகரத்து ஆகலையா, அப்ப நீங்க வந்திருக்கணும்ல, உங்களை கூப்பிட்டாங்களா இல்லையா, சரி ஓகே நீங்க வரலன்றது தனி விஷயம், ஜேசன் சஞ்சய் ஏன் வரல அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் கேட்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மீடியா மக்கள். ஸோ அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு மக்கள் பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செய்தியை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.